मैं ब्रेक ले जा रहा हूँ। जाओ जाओ. வீடு ஒன்று வாடகைக்கு வேணும். சூப்பரா. என்ன பட்ஜெட்டா? ஒரு 2500. இருக்குடா, முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? 2500க்கு வீடு இருக்கான்னு? ஆதித்யா, அதித்தி. ஓகே, சுமாராக இருக்கு. ஆதித்ய அதிதின்னு சொன்னால் சுமாராக தான் இருக்கும். ஆதித்யா அதிதி நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு ப்ரெக்னென்சி விஷயம் இருக்குது, சொல்லவா? பண்ண முடியுமாலாம் தெரில, சொல்லு, ட்ரை பண்ணுறேன். ஒரு எம்டி ரோடு, நைட்டு 12 மணிக்கு நீ நானும் மட்டும் ஒரு பைக் ரைட் போனால் எப்படி இருக்கும்? ரோட்டில் யாருமே இல்லை. யாருமே இல்லை. ஓ, உங்கள் அப்பா தங்கராஜ் இருக்கான்ல? ஆமாம். அந்த ஆள் ரோடு போட்டால் மட்டும்தான் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பாய். வந்துருங்க. சரி, கண்டிப்பாக வந்துருங்க. பாய்ண்ணா. பாய். கல்யாணத்துக்கு போகலாம்மா? அவங்க வந்தாங்கன்றதுக்காக நம்ம போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அதுவும் இந்த நிலமையில. ஏதாச்சும் செய்யணும்ப்பா அவளுக்கு, இல்லை இல்லை தப்பாக எடுத்துப்பா. என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒரு ரிங்கு. அட்லீஸ்ட்டு இல்லை, எனக்கு புரியல. நம்ம என்ன நிலமையில இருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? இந்த டைமில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிற? அதெல்லாம் உனக்கு போத்த அவளை சும்மா இரிட்டேட் பண்ணிட்டுருக்காத ஏளவு. ஏய், இப்போ என்ன உனக்கு? ஒன்றும் இல்லை, கேட்குறேன்ல. என்ன சுந்து பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க? நானே வரப்போகிற செலவெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன். இப்போ போய் இவளுக்கு இதை செய்ய அவளுக்கு அதை செய்யணும், என்ன போட்டு செஞ்சுட்ருக்க? எப்பா சாமி, நான் எதுவும் கேட்கல, எங்கேயும் போகல, போதுமா? இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. நம்மக்கிட்ட காசு இல்லை, யாருக்கு எதுவும் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், எவ்வளோ நேரம் அடி சாரி கேட்டுட்ருப்பேன், சும்மா மூஞ்சி அப்படியே வச்சிட்ருக்காது, இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது குஷ்டன்னு சொல்கிறலடி, என்ன பண்ணுறது இப்போது? ஓ சரி, நானும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நானும் 2 ரவுண்டு போடட்டா? லூஸு மாதிரி பேசாத சிந்து. சரி, இனிமேல் ப்ராமிஸாக குடிக்கல. ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணு. என்ன பண்ணுற? குழந்தை மேலே சத்தியம் பண்ணுடா. ஏய், என்ன ஜோக்கா? இங்கே பாரு, காலம் ஃபுல்லாக குடிக்காமல் இருப்பான்லாம் தெரில, குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணால் குடிக்காமல் இருக்கு. சரிடி, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறேன்டி. ஏய், உன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தாண்டி அண்ணாட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரி எடுத்துகிட்டு வந்து கட்டுறேன், கொஞ்சம் முன்னாடி போ. இந்தா, போகிற வழியில் இறக்கி விட்டுரு. பிபி இன்னும் நார்மல் ஆகலை, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெயிட்டும் இவ்வளவு குறைஞ்சிட்டீங்க. எவ்வளவு வீக்காக இருக்கீங்க தெரியுமா நீங்கள்? உங்கள் ஹஸ்பண்டும் வரல, என்ன ஐடியாவில் தான் இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? டெலிவரி டேட் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. லாஸ்ட் டைம் உங்கள் 2 பேரும் எவ்வளோ வார்ன் பண்ண.
ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டேன், நாளைக்கு பார்ப்பேன். கிளம்பு. டேய் உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோ, அந்த குடி. ஏய் நீ கிளம்புடா. நான் வரேன். ஐயோ முன்னாடி மேலே அவ்வளோ பயமாடா? ஏய் விடு மச்சி, அவன் சின்ன பையன், அவன் போட்டோம். ஏய் பட. குழந்தை மேல சத்தியம் பண்ணடா. இதுக்கு மட்டும் உனக்கு காசு இருக்குல்ல? உன்னை நம்பி எல்லாரும் விட்டுட்டு நீதான் எல்லாமே, நீ இது வரைக்கும் உன் கூட இருக்க. என்ன கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல நீ. எனக்கு பயமா இருக்குடா. நீ மாறுவேன்னு நினைச்சது என் தப்பு. நீ மாற போறதில்லை, மாற போறதில்லை, ஏய், நான் அடி பத்திக்க சொன்னேன். மற்றவனை மாதிரி விட்டு போயிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கை இங்கே நாரி போச்சு, இவ்வளோ எல்லாம் மாறணுமா? நாடி நான் என்னமோ உன்னை ஏமாத்தி கூட்டு வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கேன். உன் கூட சேர்ந்து நானும் தானே கஷ்டப்பட்டு இருக்கேன். உன் தப்புடி. நீ மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அமித் வீட்டில் இருந்திருந்தா இன்னும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இன்னைக்கு எல்லாம் உன் தப்பு. கண்ட நாய்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு என்ன பிடிக்காத வேலையை பண்ணிட்டு இருக்கேன் நான். அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த கருமத்தை மட்டும் என் பேச்சை கேட்டு அன்னைக்கே கழிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஏன்டா இப்படி சொல்ற? நீ ரிப்பேர் தான்டா இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி. அப்படிலாம் நீ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒன்றும் தேவை பண்ணே கிடையாது. பிடிக்கலன்னா போயிட்டே இரு. எங்கடா போகணும்? நான் செத்து போயிட்டுமா? சொல்லு, செத்து போயிட்டா? செத்துரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுக்கு என்ன ஒரு இடையே கொண்டு நீயும் செத்துரு. பொண்ணுங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மூடிட்டு ஓட்டு. ஓகே. ஃபோன்ரா.
ஃபோன் எங்கே இருந்துச்சு? சார்ஜ் போட்டுருந்துச்சு. அங்கேயே போட்டுரு. டேய் சிந்துடா. ஏய் எங்கடா போன? ஃபோன் ஆன் பண்ணி தோடா பரதேசி. உள்ள போ. சிந்து எங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுடா. வந்து பார்த்தா குழந்த மட்டும்தான் இருக்குது. ரிசப்ஷனில் கேட்டேன், எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்றாங்க. சிந்துக்கும் ஃபோன் பண்ணேன்டா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சிந்து எங்க? டேய் அவ போயிட்டாடா.